பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை மார்க் 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மக்கள்கிட்ட அவங்களுடைய மீட்பு குறித்து பேசினதாக சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, நீங்கள் எல்லாம் மனம் திரும்பி மீட்கப்படணும், நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி அவங்க வெளிப்படையாக நிறைய காரியங்களை மக்கள்கிட்ட சொல்லித்தராங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்குள்ள காலங்களும் ரொம்ப சமீபமாக இருக்குது. ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்க கடைசி காலத்தின் அடையாளங்கள் அத்தனையும் நம்ம கண்ணு முன்னால் நடந்துட்டுருக்கு. நம்ம எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கோம், கேட்டு கொண்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா நோவா காலத்தில் நடந்தது போலையும் நினிவேயில் நடந்தபதியும் சோதோமில் நடந்த மாதிரி தான் நம்ம கண்ணு முன்னால் மக்கள்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்குது. பெரிய ரொம்ப அருவருப்பான செயல்களும் நடந்துகிட்ருக்குது. அதே போல் இயற்கையின் பேரழிவுகளை பார்த்தா ஒரு பக்கத்தில் அது நடக்குது, நோய்கள் புது புது நோய்கள் வந்து கொண்டு இருக்குது. அதே போல் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள்னு சொன்னபடி அது நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கோம். கல்லான இருதயமாக மக்கள் மாறிட்டாங்க, அன்பு தணிந்து போயிட்டு. இது எல்லாமே கடைசி காலத்தில் நடக்கும்னு சொல்லி நம்மளுக்கு பைபிளில் இருக்குது. அப்போ நமக்கும் காலம் சமீபமாகிருச்சு. இனிமேல் இந்த காலத்தில் நம்ம கையில் கொஞ்ச காலங்கள் தான் இருக்குது. நம்ம மனம் திரும்பி நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு யாரெல்லாம் விசுவாசத்தை ரட்சிக்கப்படுறோமோ அவங்க மாத்திரம்தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ திரும்பு, மனதை திருப்பு. நீ மனதை திருப்பணும்னு இல்லை, உன்னோட மனசை நீ திருப்பினா போதும். நீ உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நீ என்ன பக்கமாக நீ திரும்பினா போதும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. அதனால இந்த கடைசி காலங்களில் நாம் இருக்கிற பணத்தை கொண்டு இன்னும் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஓடாமல், இன்னும் புகழையும் பேரையும் பெற்றுக்கொள்ளணும்னு அது பின்னால் ஓடாமல், ஒவ்வொருவரும் சுயமாக நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே யோக்கியமாக வாழ முடியாது. நிச்சயமாக நம்ம பாவம் தான் செஞ்சுட்டு இருப்போம், ஏதாவது ஒரு குறை இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்ம மனதார அதை மன்னிப்பு கேட்டு அவரை விசுவாசித்து நம்மளும் மீட்புக்குரிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். அப்போ அதை நம்மளும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். 2 பேதுரு 3:9 ஏசப்பா இன்னும் தாமதிச்சுட்டே இருக்கிறாங்க, இன்னும் அவங்க எப்போ வருவாங்க, வாக்குத்தத்தம் பொய்யான்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. நிச்சயமாக கிடையாது. ஆண்டவர் எதுக்காக பொறுமையோட கிருபையோட இரக்கத்தோடு காத்திருக்கிறாருன்னா, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், ஒருத்தர் கூட வீணாக போயிடக்கூடாது, எல்லாருமே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வரணுங்கிறதுக்காக தான் அவர் காத்திருக்கிறாரு. அவருடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் பொய்யானதே கிடையாது. அதனால் நம்மளும் அவருடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழையணும்னா நம்மளும் மணந்திருப்போம். ஸ்தோத்திரராஜன் நன்றி எடுத்து ஒதுக்கிற உடைய வாக்குக்கு நன்றி. அப்போ கால சமீபமாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தவர்களா நாங்களும் மணந்திரும்ப நீங்கள் எங்களுக்கு உதவிச்சிங்க. இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.